நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையில் மூன்றாவது செய்தியாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கு மேசியாவை குறித்த காரியங்களை தீர்க்கதரிசனமாக எழுதி அறிவித்திருந்த போதிலும் அதை தங்கள் கரங்களிலே உடையவர்களாக இருந்தும் இந்த வார்த்தையை அறியாமல் விசுவாசியாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியப்பட்டு போன காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த 2 செய்திகளை இந்த தாசனுடைய பாடல்கள் அல்லது வேலைக்காரனின் பாடல்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்திருக்கிறோம். ஏசாயா 42 முதல் 9 வசனம், ஏசாயா 49 முதல் 13 வசனம். இந்த நாளிலும் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து ஏசாயா புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை தவறவிட்ட யூதர்கள் என்கிற தலைப்பின் 3வது செய்தியை தியானிக்க போகிறோம். இதில் 2 மிக முக்கியமான பாடங்கள் நமக்கு இருக்கிறது. அதை சரியான விதத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள, உள்வாங்கிக் கொள்ள கவனமாக பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நாம் தியானித்த 2 அந்த ஊழியக்காரனின் பாடல்களில் மேசியா அனுபவிக்க வேண்டிய பாடுகளை குறித்து மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியிலும் சரி, அடுத்த வாரத்திலே தியானிக்க போகிற ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்குள்ளாகவும் சரி, மேசியாவாகிய கிறிஸ்து பாடுபட வேண்டியதின் அவசியத்தை குறித்தும் அந்த பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை குறித்தும் தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமிய மதங்கள் என்று சொல்லப்படுகிற 3 மதங்கள் உலகத்தில் இருக்கிறது. ஒன்று கிறிஸ்தவம், 2 யூதம், 3வது முகமதிய மார்க்கம். இந்த ஆபிரகாமியுடைய 3 மதங்களில் 2 மதங்கள் மேசியாவினுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறதில்லை. ஆனால் வேத வசனத்தில் மேசியாவின் பாடுகளை குறித்து தெளிவாக திட்டமாக விவரிக்கப்பட்டிருக்கிறதை இந்த நாட்களிலே பார்க்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, மேசியா பாட அனுபவிக்க வேண்டியது அவசியமா அல்லது அது எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்கிற காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தது, இந்த மேசியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிற இந்த பாடல்ல ஒரு 4 வசனங்கள், 4வது வசனம், 5வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய யெகோவா அல்லது கர்த்தராகிய ஆண்டவர் என்கிற அந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் 4வது வசனத்துல 5, அடுத்தது 7, 9, இந்த 4 பகுதிகளிலேயுமே ஆண்டவராகிய யெகோவா. இது நம்ம கவனிக்க வேண்டிய அர்த்தம் என்னன்னா, யெகோவா தேவனுக்கு இந்த ஊழியக்காரர் தன்னை அர்ப்பணித்திருந்தார் அல்லது யெகோவா தேவனை ஒரு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தார் என்கிற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யெகோவா தேவன் இவருக்கு யார்? ஆண்டவர், எஜமானன். அப்ப பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுக்கு மேசியாவாகிய கிறிஸ்து தன்னை எல்லா விதத்திலும் கீழ்ப்படிவதற்கு என்ன செஞ்சிருந்தாரா? ஒப்பு கொடுத்திருந்தார். அதற்கு அடையாளமாக தான் இந்த வேத பகுதிக்குள்ள 4 இடத்துல ஆண்டவராகிய யெகோவா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் தியானிக்கும் போது பேதுரு அன்னைக்கு இருந்த அந்த யூத பின்னணியத்தில் இருந்த ஜனங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணான்னா, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் பிரசங்கித்தான்.
எப்படி பிரசவம்னா இரட்சகராகவும் ஆண்டவராகவும். அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கர்த்தருமாக்கினார் என்று, ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவராக எஜமானனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே தேவனுடைய சபையில் அதிகமாக போதிக்கப்படாமல் மறந்துவிடப்பட்ட ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து நமக்கு யாரா இருக்கிறாரு? ஆண்டவராக இருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள்ல கேபிட்டல் லார்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவர் எஜமானன். அவர் எனக்கு இரட்சகர், அவர் எனக்கு எஜமானன், அவர் எனக்கு எஜமானன். இப்போ இங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பிதாவாகிய தேவன் எஜமானனாகவும் மேசியாவாகிய கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்பட்டவராகவும் இங்கே 4 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு எல்லா விதத்திலும் தன்னை அவர் ஒப்பு கொடுத்திருந்தார். தன்னை என்ன செஞ்சிருந்தார்? ஒப்பு கொடுத்திருந்தார். இது நமக்கு கவனிக்கணும்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஐயா, எல்லா விதத்திலும் நமக்கு மாதிரியாக இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? தன்னை வெறுமையாக்கினாராம். அவருடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் துறந்தவராக காணப்பட்டாராம். அதை சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வசனம் தான் இந்த ஆண்டவராகிய யெகோவா என்கிற பதம். சரி, அடுத்தது இந்த வேத பகுதியில நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்கள்ல நம்ம எல்லாரும் காலையில ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படிதானே? காலையில ஜெபம் பண்ணுவீங்களா? எதுக்காக? சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. காலையில ஜெபம் பண்ணிட்டோம்னா, நான் பாட்டு நடத்தும்போது சொன்ன மாதிரி எதுக்கு தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு காலையில ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டோம்னா இந்த நாள் முழுசும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி காலை தோறும் அவருடைய கிருபையினால நம்ம நிரப்பப்படணும் அப்படிங்கிறதுக்காக. சிலருக்கு பாருங்க அதுக்கு கூட நேரம் இல்லை. அவசர அவசரமா எழும்பி அவசர அவசரமா 2 ஜெபம் பண்ணி அவசர அவசரமா ஏதாவது சாப்பிட்டுட்டு அவசர அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு இந்த அவசரம்னு தெரியல. சரி, போட்டோம். ஆனா இந்த வேத பகுதிக்குள்ள இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த ஜெபத்திற்கான நோக்கங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெபித்ததற்கான என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இது மிகவும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது எல்லாமே பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார். அப்படித்தானே? பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்படி தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்த யெகோவா தேவனை தனக்கு ஆண்டவராக கொண்டிருந்த இந்த மேசியாவாகிய கிறிஸ்து தன்னுடைய சிந்தையிலும் தன்னுடைய வேலையிலும் கூட மிகவும் கவனமாக இருந்ததாக இந்த வேத பகுதி கொடுக்கிறது. எதுலெல்லாம் கவனமா இருந்தாரா? அவருடைய சிந்தையிலையும் அவருடைய வேலையிலையும். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து தேவனா அப்படின்னு கேட்டா ஆம் என்று புதிய ஏற்பாட்டினுடைய அநேக பகுதிகள் நமக்கு சொல்கிறது. தேவன் என்று மாத்திரம் சொல்லல, அவர் பெரிய தேவன், மகாதேவன் என்றெல்லாம் சொல்கிறது. அப்படி இருந்தும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது சந்தித்த மனிதர்களிடத்திலே ஏதாயிலும் பேச வேண்டுமானால் எதையோ அப்படியே உளறிட்டு போல. இன்னைக்கு சில நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பிரதர், அதனால நான் எதுவுமே கவனிக்க வேண்டாம், எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டாம், எல்லாவற்றையுமே அவர் எனக்கு அப்பப்போ போதித்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு அதுக்கு சப்போர்ட்டா யாரை வச்சிருக்காங்க? பரிசுத்த ஆவியானவரை வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், 4வது வசனம் இப்படி ஆரம்பிக்குது, இளைத்து போனவனை உற்சாகப்படுத்தும்படி. இப்போ ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து சந்திக்க போகிற அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு, இளைத்த போனவர்களுக்கு, ஆறுதல் தேவைப்படுகிறவர்களுக்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அதை நான் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவராகிய யெகோவாவை நான் காலையிலே தேடுகிறேன் என்று சொல்கிறார். எதற்காக காலையில் ஜெபம் பண்றாரா? நான் ஒவ்வொரு நாளும் சந்திக்க போகிற இளைத்து போனவனை உற்சாகப்படுத்துவதற்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அதை நான் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவராகிய யெகோவா என்னுடைய சிந்தையை, என்னுடைய வேலையை, அவருடைய சித்தத்தை என் வாழ்விலே நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே இயேசு கிறிஸ்து கவனமாக இருந்தாராம். யோசிச்சு பாருங்களேன். அப்போ காலையில ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய ஜெபத்தை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் ராத்திரியில ஜெபம் பண்ணார், அதிகாலையில் ஜெபம் பண்ணார். எதுக்காக ஜெபம் பண்ணாரா? அன்றைக்கு தேவ சித்தத்தின்படி நான் சந்திக்க போகிற மனிதர்களை உற்சாகப்படுத்துவதற்கு என்ன வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று யாரிடத்துல கேட்டாரா? அதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? காலையில எழுப்புறாரா. எதுக்கு காலையில எழுப்புறாரா? பக்கத்துல கை வச்சு உங்களை எழுப்புறாரா? ஏன்னா நம்ம படுத்து உண்டு தூக்கம் வர்றது அதிகாலையில் தான். நான் பார்க்கிறேன் இல்லையா, நம்ம ஆட்கள் எப்போ ஸ்டேட்டஸ் பார்க்கறாங்க, எப்போ நமக்கு ஆன்லைன்ல இருக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் 12 மணி, 1 மணி, 2 மணி. அதுக்கு பிறகு இவங்க ரொட்டீனான லைஃபுக்கு வர்றது காலையில 9 மணி ஆயிருக்கு. அப்போ அதிகாலையில் எழும்புறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா மேசியாவாகிய கிறிஸ்து தன்னை குறித்து அவர் சொல்றவங்க தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? காலைதோறும் அவர் என்ன செய்யறாரு? எழுப்புறார். அது எப்படியா? ஒரு சீடனை போல நான் கவனமாய் கேட்கும்படி அவர் எனது செவிப்புலனை தட்டி விடுகிறார். நம்ம பைபிள் எப்படி இருக்குன்னா, கற்றுக்கொள்கிறவர்களை போல, அப்படின்னா சீஷர்களை போல. சீஷர்கள்னா யாரு? கற்றுக்கொள்கிறவர்கள். கற்றுக்கொள்கிறவர்களை போல நான் கவனமாய் கேட்கும்படி என் செவி என்ன செய்கிறாரு? யோசிச்சு பாருங்க. காலையில கர்த்தர் எழுப்புறாராம், அடுத்தது கற்றுக்கொள்வதற்கு அவருடைய செவியை திறக்கிறாராம், அடுத்தது ஆண்டவராகிய யெகோவா போதிக்கும் நாவை எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆமா, இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பைபிள் எப்படி இருக்குன்னா, கல்விமானின் நாவை எனக்கு தந்தருளினார். அப்போ ஆனா நமக்கு ஜெபத்துல முழங்கால் போட்டாதான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கிற பழைய குழம்பு ஞாபகம் வருது. அன்னைக்கு செய்யாம விட்ட வேலைகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ யாருக்கோ போன் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்பதான் ஞாபகம் வருது. ஆனா இங்க மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? யெகோவா தேவன் காலையில் அவர் என்ன செய்வாராம்? எழுப்புவாராம். எழுப்பி அவர் என்ன செய்வாராம்? கற்றுக்கொள்கிறவனை போல. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவே கற்றுக்கொள்கிறவரை போல அதிகாலையில தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாருன்னா நாம எப்படி ஜெபம் பண்ணணும்? நமக்கு 4 வார்த்தை தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். 4 வசனம் புரிஞ்சிருச்சுன்னா பிறகு நம்மளால என்ன செய்ய முடியல? கையில பிடிக்கவே முடியல. ஆனா வார்த்தையாகிய தேவன், இவர் தான் இவரை குறித்து என்ன சொல்லி இருக்குது? யோவான் எழுதுவாரு சொல்றான், வார்த்தையாகிய தேவன். அவர் யெகோவா தேவன் எழுப்பி உட்கார வைக்கும் போது ஒரு கற்றுக்கொள்ளுகிற சீடனை போல அவர் அமர்ந்திருக்கிறாராம். அவருடைய செவிகள் எல்லாம் திறக்கப்பட்டதுதான். ஆண்டவர் சொல்றத கவனமா கேட்டு அவருடைய சிந்தை, அவருடைய வேலை, அவருடைய சித்தம் எல்லாம் யெகோவா தேவனை சார்ந்தே இருந்ததாம். அப்ப ஒவ்வொரு நாளும் யாரை சந்திக்கணுமோ அவரை சந்திப்பதற்கும் அவரிடத்தில் பேசுவதற்குமான வார்த்தையை காலையிலேயே அவர் பெற்றிருந்தார்.
அவருக்கே இப்படி காலையிலே பிரசங்கத்துக்கான வார்த்தைகளை பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துவார். என்ன நடத்துவார்? அப்ப இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லையா? நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அப்போ எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டாரோ அந்த நோக்கத்தை இவர் நிறைவேற்றுவதற்காக காலைதோறும் தேவனால் எழுப்பி அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இது. அதை சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் எப்படி இருக்குது? கர்த்தராகிய ஆண்டவர் எனது செவியை திறந்திருக்கிறார், நான் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை, அவரை விட்டு நான் விலகவும் இல்லை. நம்முடைய வேதாகமத்தில் எப்படி இருக்கு? ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரோ அதுதான். அப்போ இயேசு கிறிஸ்து வெறுமனே பிதாவின் சித்தம் செய்வதே போஜனம் என்று வார்த்தை மாத்திரம் சொல்லவில்லை, மாறாக அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் பிதாவாகிய தேவனால் எழுப்பப்பட்டு அவர் செவியை திறந்து அவருடைய மனதை திறந்து அவர் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் கற்றுக்கொள்கிற ஒரு மாணவனை போல கற்றுக்கொண்டு அதை குறிப்பெடுத்துக் கொண்டு அதை மனசுல வச்சுட்டு தான் அவர் போற இடத்துல எல்லாம் பேசியிருக்கிறார். அப்போ சமாரியா பெண்ணிடத்துல பேசுவதற்கு முன்னால ஆண்டவர் சொல்லியிருப்பாரா? சொல்லியிருப்பார். எல்லா வேலையும் தேவனுடைய திட்டத்தின்படிதான் நடந்தேறியது. ஆனால் இன்றைக்கு அதிகாலையில் நாம ஜெபிக்கிறோம்னு சொல்றோம். என்ன கேட்டா ஜெபிக்கிறது பரவாயில்ல, ஏன்னா அதுலயும் மோசமான சில காரியங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். காலையில எழுப்பி உட்கார்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு 1000 ஸ்தோத்திர பலிகளை படிச்சுட்டு இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? சில மதங்களின் தேவர்கள் ராத்திரி தூங்கிடும். அப்போ காலையில அதெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? எழுப்ப வேண்டியிருக்குது. அது எழுப்புறதுக்காக காலையில ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அதை எழுப்பினாதான் அது தூக்கத்துல இருந்து எழும்பும். இப்ப நம்ம வீட்டுல பிள்ளைங்களுக்கு பாருங்களேன், அலாரம் அடிக்கும், எழுத மாட்டாங்க. அடுத்த அலாரம் அடிக்கும், எழுத மாட்டாங்க. அடுத்தது 2 தட்டு தட்டணும், எழுத மாட்டாங்க. அடுத்தது 2 வார்த்தை சொல்லணும். இப்படி சொல்ற மாதிரி அந்த சாமிய காலையில என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஹலோ, ஏதாவது சொல்லணும். அப்பதான் அது என்ன செய்யும்? தூக்கத்துல இருந்து மூழ்கி இவனை பார்க்கறதுக்கு வரும். ஆனா இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா ஏதோ ஒரு மந்திரத்தை உச்சரித்து நான் அதை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் என்னை எழுப்புகிறார். என்னுடைய சுவாசம் அவருடைய கையில் இருக்கிறது. அவர் எழுப்பலன்னா நான் என்ன செய்ய முடியாது? எழுப்ப முடியாது. அவர் தான் எழுப்பி, அவர் தான் என் செவியை திறந்து, அவர் தான் என்னுடைய மனதை, என்னுடைய நாவை எல்லாவற்றையும் அவருடைய கட்டுக்குள்ள வைக்கணும்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப அவருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது அந்த எண்ணத்தோடு அந்த சிந்தையோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியம். அப்ப காலையில ஜெப நேரத்துல எப்படி ஜெபிக்கணும்? பாதி தூங்கி அப்படிலாம் இல்லை. சரி, ஏதோ ஒரு நாள் வேலை பழுவுல பரவாயில்ல, ஆனா அது தொடக்கமான என்னவா இருக்கக்கூடாது? காரியமா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? அங்க ஒரு சீஷனை போல, அப்படின்னா நான் கற்றுக்கொள்ளுகிறவனை போல கவனமாய் கேட்க வேண்டும். ஜெபம் என்பது நாம் பேசுவது, வேதம் என்பது அவர் நம்மோடு பேசுவது. இந்த இரண்டும் சரியா நடந்தாதான் அந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எனக்கு போதிப்பார். அப்ப நான் சொல்லுவேன், அதுக்கு நான் கீழ்ப்படியாம இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நமக்கு இப்போ இந்த பழக்கம்லாம் இல்ல பாருங்களேன். நம்ம ஏதாவது சொல்றத இந்த மளிகை கடை லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம கேட்கறதே இல்லாததுனால நமக்கு எதுவுமே புரியுறது இல்லை. கரெக்டா என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிறேன். என்ன வழிநடத்தல்? என்ன வழிநடத்தல்? இந்த வெள்ளிக்கிழமையில நான் அப்படி ஒரு வார்த்தை சொன்னேன். நம்மில் அநேகர் ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கிறோமா, அல்லது நாம் எதிர்பார்த்த பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறோமா? சொல்ற புரியுதா? ஆண்டவருடைய வழிநடத்தல்னா
அவர் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி நடத்துறதுக்காக அவர் சொல்றாரா? அதை கேட்கற முடியுதா? இல்லைன்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு ஏதாவது சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல. இன்னைக்கு ஒரு பேங்க்ல ஒரு 10,000 உனக்கு அக்கௌண்ட்ல போடுவாங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல. அது நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க வருதெல்லாம் செலவால இருக்குது, நமக்கு பிடிக்காத ஒன்னால இருக்கு. அப்ப நான் உடனே என்ன சொல்லிடுறேன், நான் ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, காலையில யெகோவா தேவனால் எழுப்பப்பட்ட மேசியா கற்றுக்கொண்டு உடனே அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு போறாரு. அங்க அவர் காத்திருக்க வேண்டிய அவசியமே வரல. ஆமாவா? அந்த வசனத்துல பாருங்க, 2 வசனத்துல இருக்கா, காத்திருந்தார். எங்க காத்திருந்தாருன்னா காலையில போய் கற்றுக்கொள்றதுக்காக காத்திருந்தார். அப்போ இளைப்படைந்தவனை, இளைத்து போனவனை உற்சாகப்படுத்துவதற்காக, அவனை திடப்படுத்துவதற்காக, அவனுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக கூட அவர் சுயமாக பேசவில்லை. அதனாலதான் சொன்னேன், அவருடைய சிந்தை, அவருடைய வேலை எல்லாம் யாரை சார்ந்துதான் இருந்தது? இப்போ தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில எது முதலாவது சத்துடைய தாக்குதலுக்கு உள்ளாகிறது என்றால் அவனுடைய சிந்தை, அவனுடைய சிந்தை. ஆனா இயேசு கிறிஸ்துவ வரைக்கும் அந்த சிந்தை தான் யாருக்கு சபிஷன் பண்ணி இருக்கிறாரு? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பாவங்களை ஜெயித்தார்னா, சிந்தைய சத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிற சிந்தையை அவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால சத்து அங்க ஒண்ணும் செய்ய முடியல. அது யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்குது? தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே. நம்முடைய சிந்தையை நம்மளே அடக்கி ஆளணும்னு நினைக்கிறதுனால அதை பிசாசு ஈஸியா கேப்சர் பண்ணிட்டு போயிடுறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பதான் தேவையில்லாத எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்படி ஞாபகம் வர்றதுனால அவர் என்ன சொல்றாருங்கிறத என்னால என்ன செய்ய முடியல, கவனிக்க முடியல. நாமவே ஜெபத்துல பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்குது? காலையில இந்த இடத்துக்கு போனோம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலையில ஆண்டவரே இந்த இடத்துக்கு போனோம், இந்த மனுஷனை சந்திக்கணும், ஸ்தோத்திரம். எல்லாம் பிளான் பண்றது யாரு? அப்படி இல்லை. இங்க தெளிவா எழுதி இருக்குது, அவர் நம்மை எழுப்பி கற்றுக்கொள்கிறவனை போல உட்கார வச்சு என்ன பேசணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து கேட்க வச்சு அதுக்கு கீழ்ப்படிவதற்கு நடத்தி இருக்கிறாராம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக, இரட்சகராக, நமக்கு ஆண்டவராக வந்த அவர் இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். நாமும் இதை கவனத்தில் கொள்ள கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. சரி, இதுல நம்ம இன்னொன்னு கவனிக்கணும். ஏன் ஏசாயா இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த யூதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு எழுதி, அதே ஏசாயா 1ஆம் அதிகாரம். அதை படிச்சாதான் நமக்கு இதனுடைய மேன்மை என்னங்கிறது தெரியும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமா. 20, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. நல்ல கவனிங்க. இங்க பாருங்க, இப்போ தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிற காலத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த யெகோவா மூலமாக அனுப்பப்படுகிற மேசியாவை குறித்து சொல்லும்போது அவர் கீழ்ப்படுகிறவராக இருந்தார், அவர் சப்மிஷனோட தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவராக இருந்தார் என்று எழுதியிருக்குது. அப்ப ஒரு பக்கத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படியாம இருந்தாங்க. ஆனால் மேசியாவாகிய கிறிஸ்து எப்படி இருப்பார் எழுதியிருக்குது? கீழ்ப்படிந்தவராக இருப்பார் எழுதியிருக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமின் சந்ததியாராகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு முந்தின வசனத்துல வாசிக்கும் போது அவர்களை சோதோமின் அதிபதிகள் என்று கூப்பிடுகிறார். சோதோமின் அதிபதிகளை போல இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் பாரம்பரியத்தினாலும் உலக வழிபாடுகளினாலும் தேவனை அறியாதவர்களை போல சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் காணிக்கை கொடுத்துட்டா போதும், பலி கொடுத்துட்டா போதும், ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துட்டா, காணிக்கை பலியை கொடுத்துட்டா ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்கிற மனப்பான்மையில் இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை போல
அவங்களை பொறுத்த வரைக்கும் மாத பிறப்புல ஒரு வாக்குத்தத்தம், பண்டிகைகள். 14 பாருங்க, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். நான் இழைத்து போனேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. ஐயா, இங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இன்றைய காலகட்டத்தின் திருச்சபைக்கு பொருந்தாதோ? ஜெபிக்கிறார்கள், மனம் திரும்புதல் இல்லை. காணிக்கை கொடுக்கிறார்கள், ஆனால் தேவ நோக்கத்தை புரிந்தவர்களாக இல்லை. அப்போ இன்றைக்கு திருச்சபை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அன்றைய காலகட்டத்தின் இஸ்ரவேல் இருந்தது. இத ஒரு பக்கத்தில் சொல்லிட்டுதான் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவராகிய யெகோவா தம்முடைய தாசனை குறித்து சொல்றாரு, அவர் கற்றுக்கொள்கிறவரை போல கவனமாய் கேட்பதற்கு அவர் விழித்திருக்கிறார். அப்போ ஒரு பக்கத்துல இஸ்ரவேலர்கள் இப்படி இருக்கிறாங்க, ஆனா அதே இஸ்ரவேல்ல இருந்து ஒரு தாசனை குறித்து, ஊழியக்காரனை குறித்து சொல்லும்போது அவர் எப்படி இருக்கலையாமா, கீழ்ப்படியாம இருக்கல. இப்போ நமக்கு யார் மாதிரி சொல்றோம்? கிறிஸ்து மாதிரியாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தின்படி நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டுமா? அல்லது ஏசாயா 1ஆம் அதிகாரம் அங்கே முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கிற மனம் பொருந்தி செவி கொடாத ஒரு தன்மையோடு வாழ்ந்த யூதர்களை போல இருக்க வேண்டுமா? இன்றைய திருச்சபை எப்படி இருக்கிறது? காணிக்கை கொடுக்கிறாங்க, தூபம் காட்டுறாங்க, பலிகள் கொடுக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கை எப்படி இருக்குது? ரத்தம் படுது. எனக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிற. எதிர்த்து நிற்பேன்னா, தொடர்ந்து எதிர்த்துனா என்ன ஆகும்? பட்டயத்துக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஏசாயா 1ஆம் அதிகாரத்தின்படி நாம வாழக்கூடாது. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தின்படி நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருக்கணும்? இரட்சகராக மாத்திரமல்ல, அவர் யாரா இருக்கணும்? ஆண்டவராக. அவர் நம்மளை எழுப்பி காலையில் உட்கார வைக்கும் போது கற்றுக்கொள்கிறவர்களை போல ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். இது ரொம்ப கவனிக்கணையா. இன்றைக்கு நூதனமான அநேக உபதேசங்கள் வந்திருக்கிறது. ஆவியில நிறைகிறேன், அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று காலையிலேயே இவங்க உலக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த உலகம் வாழ்க்கை முழுசு இருந்துகிட்டே இருக்குது. கற்றுக்கொள்கிறவர்களை போல தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தேவனுடைய சபை மக்களுக்கு இல்லை. ஏற்கனவே யாரோ போட்டிருக்கிற ஒரு காரியத்தை மனசுல வச்சுட்டு அதுதான் தன்னை இயக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அப்படி இயங்கல. இயேசு கிறிஸ்துவை எப்படி இயங்கல? அப்படி இயங்கல. அன்றன்றைக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்கு அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தினார். நாமும் அவரையே மாதிரியாக கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த போர்ஷன் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். ஏசாயா 50 7 இருந்து 9. சரி, 6 இருந்து 9. இல்ல வாசிக்க. இப்ப இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 10 11 பார்த்துட்டு வந்துட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? எந்த வசனம் பார்க்கணும்? 10 வசனம் கவனிங்க. இப்ப என்ன பாருங்க, இப்ப வசனம் பார்க்க வேண்டாம். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில எல்லா காலத்திலையும் ஒரு சுமூகமாக சாதகமாகவே இருக்காது. நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்காது? எல்லா நேரத்திலும் எப்படி இருக்காது? எல்லாம் சாதகமாகவே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் இருள் இருக்கும், சில நேரத்தில் பாடுகள் இருக்கும், சில நேரத்தில் துன்பங்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில அப்படிதான் இருந்துச்சு. அவர் எல்லா நேரத்திலும் அற்புதம் செய்கிறவராகவே இருக்கவில்லை. ஒரு நேரம் அற்புதம் செஞ்சாரு, இன்னொரு நேரத்தில் பிரசங்கம் பண்ணாரு, இன்னொரு நேரத்தில் அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, இவர் தப்பி போக வேண்டியதாகி போச்சு. இன்னொரு நேரத்தில்
இவரோடு ஜெபிப்பதற்கு யாருமே இல்லை. இன்னொரு நேரத்தில் திரள் கூட்ட ஜனங்கள் இவரை ராஜாவாக வேண்டும் என்று தேடி வந்தாங்க. இப்படி வித்தியாசமான சூழலின் வழியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார்? கடந்து வந்தார். இதுல இந்த கெத்செமனே தோட்டத்தின் ஒரு அனுபவத்தை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே இவருக்கு ஒரு பெரிய இருள். என்ன இருள்? அவர் வியாகுலங்களை ஒரு மனிதனை போல பேதுருவினிடத்திலே யோவானிடத்திலே சொல்றார். தன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் சொல்றார். எல்லார்ட்டையும் சொல்ல முடியல. 11 பேர் இருக்கிறாங்க. அதுல 3 பேர்கிட்ட மட்டும்தான் அந்த வியாகுலங்களை வருத்தங்களை என்ன செய்யறாரு? சொல்றாரு. இப்போ உடனே அவங்க என்ன பண்ணாங்க? ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கல. பாவம், அவங்க தூங்கிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ணாரு? ஒருவேளை அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சித்தாரா அப்படின்னா இல்ல. 11 பேரும் தூங்கி கிடக்குறாங்க. இவர் மட்டும் என்ன செஞ்சாரா? ஜெபம் பண்ணாரா? இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்முடைய வாழ்க்கையில அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பிரச்சனை? நம்ம கூட நிற்கிறேன்னு சொன்னவங்க யாருமே நிற்கல. நம்ம தனித்து விடப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன பண்ணலாம்? விட்டு ஓடிடலாம். விட்டு ஓடிடலாமா இருக்கலாம்? நான் சொல்ற புரியுதா? கூட இருக்கிறேன்னு சொன்னவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. அவங்களுக்கு நம்முடைய வலிகள், அந்த வேதனைகள் அவங்களுக்கு என்ன செய்யல? புரியல. அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க ஜோமணி இருந்தா நம்ம கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருந்திருக்கும், ஒரு பலனா இருந்திருக்கும். இப்ப இல்ல. இப்ப நான் தனியா நிற்க வேண்டியது. இப்ப நான் என்ன பண்றது? இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, தேவன் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார் என்று அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நான் நடப்பது, அல்லது அந்த சூழலை விட்டுட்டு எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு ஓடி போறது. என்ன செய்யலாம்? 2 காரியம். ஒண்ணு என்ன பண்ணலாம்? சரி, ஆண்டவர் இப்போ என்ன தனியா தான் உட்கார வச்சிருக்கிறார், பார்க்கலாம், ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில அந்த இருள் நிறைந்திருக்கிற, வலிகள் நிறைந்திருக்கிற, வருத்தம் நிறைந்திருக்கிற சூழலை நம்ம கையாளுவதற்கு அமைதியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? விட்டு ஓடிடலாம். இப்போ இந்த 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் இந்த 2 விதமான ஆட்களை குறித்து எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குது? உங்களுக்குள் யெகோவாவுக்கு பயந்து நடந்து அவருடைய பணியாளரின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் யார்? வெளிச்சம் இல்லாதவனாய் இருளிலே நடக்கிறவன் யெகோவாவின் பேரில் நம்பிக்கை வைத்து தன் இறைவனில் சார்ந்திருக்கட்டும். நம்ம பைபிளை வாசிக்கிறேன். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து விடுகிறான். இருள் தான் யார்? கூட யாருமே இல்லை. வருத்தம் தான், வலிதான், பாடுகள் தான், கெத்செமனே தான். ஆனா கர்த்தரை நம்பி, ஆண்டவரே நீங்க தான் என்ன தெரிந்து கொண்டீங்க, நீங்க தான் என்ன அழைச்சீங்க, நீங்க தான் என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னா நமக்கு நாமே ஒரு நெருப்பை மூட்டி, நமக்கு நாமே பந்தங்களை, அதாவது விளக்கு பந்தங்களை ஏற்படுத்தி, நமக்கு நாமே ஒரு போலியான வெளிச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. இப்போ 11ஆம் வசனம் அப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்கிறது. இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும், ஐயா, சுய பலத்தினாலே தேவன் அனுமதித்திருக்கிற அந்த இருளான சூழலை விட்டு வெளியே வருவதற்கு நீ எச்சரிக்கிறாயானால் நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீயா தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து நீயா ஒரு சேனலை ஓபன் பண்ணி போனா அங்கேயே நீ வேதனையில் கிடப்ப, அங்கேயே நீ சாக வேண்டியது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குது? நெருப்பை மூட்டி உங்களுக்கு என்று எரிகின்ற பந்தங்களை உண்டாக்கி கொள்கிற பாவிகளே, நீங்கள் எல்லாரும் போய் உங்கள் நெருப்பின் வெளிச்சத்திலே நடவுங்கள், நீங்கள் பற்ற வைத்த பந்தங்களின் வெளிச்சத்திலே நடவுங்கள், அப்பொழுது என்னுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வது இதுவே, நீங்கள் என்ன கிடைப்பீங்க? வேதனையில கிடப்பீங்க. அப்படின்னா கெத்செமனேயின்
அந்த வேதனையான சூழலுக்கு மத்தியில நான் என்ன பண்றது? எல்லாரும் தூங்கிட்டாங்க, நானும் இதை விட்டு தப்பிக்கிறதுக்காக போவதா, அல்லது ஆண்டவரே என்னை நடத்தும் என்னை ஒப்புக் கொடுப்பதா? எனக்கென்று ஒரு பந்தத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ளட்டுமா, அல்லது தேவன் வெளிச்சமாய் வருகிற வரைக்கும் அவரை நான் சார்ந்து கொள்ளட்டுமா? இப்ப இயேசு நமக்கு என்ன மாதிரியை கற்றுக் கொடுத்தார்? இயேசு என்ன மாடலை கற்றுக் கொடுத்தார்? அவர் தனக்கு தப்பி போறதுக்கு ஏதாவது வழி பண்ணாரா? இல்ல. அவர் என்ன பண்ணார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்படின்னா அவரால் தாங்க முடியாத ஒரு சூழலாக இருந்த போதிலும், ஆண்டவரே ஒருவேளை உங்களால் இதை மாற்ற முடியும்னா மாத்திருங்க, இல்லைன்னா பரவாயில்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அப்படின்னா நானாக எனக்கு நெருப்பை மூட்டி வெளிச்சத்தை உண்டாக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா அந்த வெளிச்சம் என்னை பாதுகாக்க போகிறதில்லை, அந்த வெளிச்சம் என்னை இன்னமும் வேதனைக்குள்ளே தான் கொண்டு போகும். அந்த வெளிச்சம் என்ன செய்யும்? இன்னும். அப்போ ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியில, போராட்டங்களுக்கு மத்தியில கர்த்தரை சார்ந்து கொள்வதா, அல்லது என் பலத்தை நம்பி சார்ந்து கொள்வதா? உன் பலத்தை நம்பி சார்ந்து உடனேன்னா அதான் வேதனை. நம்ம இருக்கிற டிரான்ஸ்லேஷன் நம்ம யூஸ் பண்ற பையிலையும் தெளிவா இருக்கு. நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், இது உங்களுக்கு உண்டாகும். இப்போ 6ஆம் வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கும் முகழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினார். இப்போ அவர் எப்படி ஃபேஸ் பண்றார்? அவர் தனக்கான ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தல. ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த பாடுகளின் பாதையில, அந்த இருள் நிறைந்திருக்கிற பாதையில நான் பயணிப்பதற்கு நீ ஒப்புக் கொடுக்கிறேன். என் முகத்தை நான் எப்படி வச்சுக்கிறேன்? கற்பாறையை கொண்டு வைக்கிறேன். நான் வெட்கப்படுவதில்லை, நான் அவமானம் அடைய மாட்டேன். எனக்கு யெகோவா தேவன் உதவி செய்யும். அப்போ கெத்செமனே தோட்டத்துல நம்ம பார்க்காத இன்னொரு காட்சி இங்க இருக்குது. அங்க 11 பேர் உதவி செய்யல, ஆனா யார் உதவி செஞ்சா? யெகோவா கர்த்தர் உதவி செஞ்சார். அதனால அவர் வெட்கப்படல, அதனால அவர் அவமானம் அடையல. அவர் சந்தித்த அதை தொடர்ந்து அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கு பிறகு அவரை விசாரிக்கிறாங்க, அநீதியா அவரை நடத்துறாங்க. அந்த சூழல் எதுவும் அவரை ஒன்றும் செய்யவில்லை. அவருடைய முகம் கற்பாறையை போல இருக்கிறது. அப்படின்னா எந்த ரியாக்ஷனையும் காட்டல. அதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் பின்னாட்களில் எழுதும்போது சொல்றான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஆமா, அவருடைய முகத்தை கற்பாறையை போல வைத்துக் கொண்டதினாலே, அவராகவே எந்த முயற்சிகளையும் செய்து அந்த சூழலை விட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர் எத்தனிக்காததினாலே அவருக்குள்ள ஒரு சின்ன ஹோப் இருக்குது. இல்ல, யெகோவா ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அந்த சூழல் அவர் என்ன செய்தாரா? கையாண்டார். இப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நாமவே ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதா, அல்லது தேவனாக ஒரு வெளிச்சத்தை தருகிற வரைக்கும் இருளா இருந்தாலும் நடப்பதா? நீங்க இந்த மேட்டுப்பாளையத்திலிருந்து அல்லது குன்னூர்ல இருந்து ஊட்டிக்கு போற ட்ரெயின்ல பயணம் பண்ணிருந்தீங்கன்னா, அங்க குகைகள்ல பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு இருள் வந்துடும். அந்த நேரத்தில் உள்ள இருக்கிற லைட் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? போட்டுருவாங்க. உள்ள லைட் எரியலன்னு வச்சுக்கோங்களேன், பயமா இருக்கும். ஏன்னா எல்லா பக்கமும் குகை மாதிரி ஒரு குகை வந்து ரொம்ப நீளமாவே இருக்கும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில
அப்படி இருள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் நானாக விளக்கை பற்ற வைக்காமல் அவராக என் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றுகிற வரைக்கும் அவரை நான் நம்பி, அவரை நான் சார்ந்து, அவருக்கு என்னை நான் ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? இருள் வந்திருக்குதா, ஒரு நேரம் பைபாஸ் பண்ணிடுவோம். டாக்டர்ஸ் எல்லாம் பரவாயில்ல, அவங்க ஹார்ட் மட்டும் தான் பைபாஸ் பண்றாங்க. நம்ம வாழ்க்கை எல்லாமே இப்படிதான் இருக்குது. பக்கத்தில் கை வச்சு உங்களை தான் சொல்றாங்க. தூங்கிட்டு இருக்கிறோம்ல, போய் எழுப்பலாம்ல. சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாத்துலயுமே நமக்கு இப்படிதான். நம்மளால என்ன முடிவு பண்ணா நமக்கு கெத்செமனையே வேண்டாம். ஆண்டவர் கெத்செமனை வச்சிருக்கிறார், வேண்டாம் நம்ம இப்படி பைபாஸ் பண்ணி போயிடலாம். அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அதுக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்க வாக்கியை கேட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், பைபாஸ் பண்ணி போயிடலாம். ஆனா இயேசு அப்படி சொல்லலையா? அப்படி சொல்ல மாட்டாருன்னு அவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாலே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாலேயே இவர் இப்படித்தான்ப்பா வாழ்வாரு. ஆனா இப்படி வாழ்வார் என்று சொல்லப்பட்ட அந்த மேசியாவை தான் ஜனங்கள் எப்படி எதிர்பார்த்தாங்க? தங்களுக்கு ராஜாவாக எதிர்பார்த்தாங்க, தங்களுக்கு ஆளுகை செய்கிறவராக எதிர்பார்த்தாங்க, அந்த அடக்குமுறைகளை எல்லாம் அடக்குகிறவராக பார்த்தாங்க. அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே யாராவது பந்தம் கொடுக்கணும். இப்போ நம்ம டவுன்ல எல்லாம் வந்துட்டு பந்தம் கொடுத்துற பழக்கம் எல்லாம் இல்லை. நீங்க மலை பகுதியில டிராவல் பண்றவங்களா இருந்தா அந்த உள் பகுதிகளுக்கு போகும்போது இப்போ கொஞ்சம் டார்ச் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலுமே நிறைய பகுதியில் என்ன பழக்கம் தான் இருக்குது. ஆமா, ஒரு பந்தம், ஒரு பழைய துணியை ஒரு கம்பல சுத்திட்டு அதுல மண்ணெண்ணெய் பெட்ரோல் எல்லாம் ஊத்தி நினைச்சு அதுல வெளிச்சத்தை அப்படி பத்த வச்சுட்டு. இப்போ ஆண்டவராக நமக்கு வெளிச்சம் காண்பிக்க வேண்டுமா, அல்லது நாமவே ஒரு பந்தத்தை உருவாக்கி கொள்ளலாம்? அப்படின்னா இருட்டுக்குள்ளே இருக்கணும். ஏசு அப்படிதான் இருந்தார். ஏசு அப்படிதான் இருந்தார். அன்னை அடிக்கிறவர்களுக்கு முதுகை கொடுத்தார், தாடியை கொடுக்கிறவர்களுக்கு தாடைகளை கொடுத்தார், ஏளனம் செய்த போது உமிழ்நீரை துப்பிய போது அதற்கு அவருடைய முகத்தை என்ன செய்யவில்லை. ஆனா நமக்கு அப்படி இல்லையே, உடனே நமக்கு சுருன்னு வந்துருது இல்லையா? நம்ம பாடுறோம், இன்னானல்ல பிழைப்பதென்னீரே கிறிஸ்தேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அதோ மனசுல நினைச்சுக்கிறது, கை வச்சு பாடுறோம். அப்ப எனக்குள்ள கிறிஸ்து படைச்சிருக்கிறாரா, என் பழைய ஆள் படைச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனங்களில் திறப்பார். 8ஆம் வசனம், என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னுடைய வழக்காடுகிறவன் யார், ஏகமாய் நிற்பமாக யார் எனக்கு எதிராளி, அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார். இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டு பூச்சி அவர்களை அழிக்கும். இப்போ இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி அவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்களோ அவங்களாம் எப்படி போயிடுவாங்களாம், வஸ்திரத்தை போல பழசாக்குவாங்க. இது ரொம்ப கவனிக்கணுங்க. ஏன் தெரியுமா? இந்த வசனத்தை தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் நமக்கு பயன்படுத்துகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமானாக்குகிறவர். அப்ப இந்த கேள்வியை இங்க இந்த வாதத்தை பவுல் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்க இருந்து எடுத்துட்டு வர்றாரு? ஆமா, அங்க என்ன எழுதி இருக்குது? அந்த வேத புதிய வாசிங்க 8:9, என்னை நீதிமானாக்குகிறவர்
சமீபமாய் இருக்கிறார். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னுடைய வழக்காடுகிறவன் யார்? என்னுடைய வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போம். அப்ப அந்த வசனம் எங்க இருந்துக்குன்னா மேசியாவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனத்தின் அடிப்படையில தான் அவருக்கு எந்த வசனம் பொருந்துமோ அதுதான் அவரை விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். இப்ப ஆண்டவர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. ஏன் நம்ம விளக்கு கொளுத்த கூடாது அப்படின்னா மேசியா அவருடைய தாசன் எந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்தாரோ எப்படி அவரை குற்றம் சாட்ட முடியாதோ கர்த்தர் அவருக்கு துணை இருக்கிறாரோ அப்படி போல நம்மையும் குற்றம் சாட்ட முடியாது. அப்ப ரட்சிக்கப்படுதல் என்பது எவ்வளவு மேன்மைக்குரிய காரியம் பாருங்க. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து என்ன செஞ்சாராம்? உயிர்ப்பித்தார். நாம் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கும் போது யார் நம்மை குற்றப்படுத்த முடியும்? யார் நம்மை குற்றப்படுத்த முடியும்? அப்போ நமக்கு ஒரு நாள் நம்ம மேல ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருந்துச்சு நம்ம செஞ்ச பாவத்தினால. ஆனா அந்த ஆக்கினை தீர்ப்பில் இருந்து இயேசு கிறிஸ்து என்கிற பலி, அந்த கிருபாதார பலி நமக்காக பலியிடப்பட்டதினாலே, அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே அவர் மேல் விசுவாசம் கொள்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அந்த நீதிமானாகி இருக்கிற மனுஷனுக்கு மேல யார் குற்றம் சாட்ட முடியும்? யார் குற்றம் சாட்ட? அப்போ இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற பாடுகள், இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனைகள், இவைகளின் அடிப்படையிலே என்னை யாராகிலும் நிந்திப்பார்கள். ஆனால் அதான் இந்த கான்செப்ட். அதுதான் அங்க எழுதி இருக்குது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதெல்லாம் வரும்போது ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டார்னு யாராவது சொன்னா பயப்படாத. அந்த இருள் நிறைந்த சூழலிலேயும் உனக்கு வெளிச்சமாக உனக்கு துணை நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை ஒருவரும் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் அது நடந்தது. நீ கிறிஸ்துவனால் உன்னை நீ ரட்சித்துக் கொண்டு சொன்னாங்க. அவன் குற்றம் சொன்னதால இவர் மேசியாவா? இல்லையே. அப்ப மேசியா இல்லாம மாறிட்டாரா? இல்லையா. யார் என்ன குற்றம் சொன்னாலும் சரி, யெகோவா தேவன் மேசியாவை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையில நடந்தது. அப்படி போலவே நம்மையும் நீதிமானாக்கி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், சில நேரத்தில் கைவிடப்பட்டதை போல இருள் நிறைந்த காரியங்கள் வரலாம். ஆனாலும் அந்த இருள் நிறைந்த சூழலுக்கு மத்தியில நானா ஒரு பந்தத்தை கொளுத்தி நான் ஒரு வெளிச்சத்தை ஆர்டிபிஷியலா ஏற்படுத்த மாட்டேன். தேவனே எனக்கு வெளிச்சமாக இருப்பார். தேவனே எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஆனா பாருங்களேன், இயேசு கிறிஸ்து என்கிற மாதிரியை பின்பற்ற வேண்டிய தேவனுடைய சபையை இன்றைக்கு மாதிரிகளாக வேற அநேக காரியங்களை நாம் பின்பற்றுகிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. அப்போ கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் வந்தா, பிரச்சனைகள் வந்தா, அதன் அடிப்படையில நாம் நிந்திக்கப்பட்டா என்ன செய்ய வேண்டாம்? பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? நமக்கு நீதி செய்கிற தேவன் நமக்கு அருகில் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழுப்புகிறவன் யார்? குற்றம் சாட்டுகிறவன் யார்? என்னை குற்றவாளியாக தீர்ப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக தந்தவர், மற்ற எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடு, காரு, பங்களா அப்படி இல்லை. இந்த இருள் நிறைந்த சூழலையும் எனக்கு வெளிச்சமாக மாற அவரால் முடியும். பாடுகள் நிறைந்த சூழலுக்கு மத்தியில, உபத்திரவங்களுக்கு மத்தியில கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பதற்காக மனிதர்களாலே சத்துருவினாலே ஏற்படுத்தப்படுகிற எந்த சூழலுக்கு மத்தியிலேயும் எல்லா பாதுகாப்பையும் எனக்கு உறுதி செய்து தருவதற்கு தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். முடிவில் நான் சொல்ல போறேன், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? ஏன்? எனக்கு முன்னால போன ஒருத்தர் அப்படிதான் இருக்கிறார். எனக்கு முன்னால போன மேசியாவாகிய கிறிஸ்து அப்படித்தான் நிந்திக்கப்பட்டார், அநீதியாக நடத்தப்பட்டார். அவர் மேசியாவே இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் அதை குறிச்சு எல்லாம் கவலைப்படல. அவர் சொல்றாரு, ஆண்டவர் துணை இருக்கிறார் எனக்கு, அதனால குறிச்சு நான் என்ன செய்யப்பட போதில்ல, கவலைப்பட போதில்லை. இப்ப என்ன பண்ணணும்? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அவரை சார்ந்து கொள்ளலாமா, இல்ல தப்பிக்கிறதுக்கு வழி பண்ணலாமா?
நான் தான் சொல்றேன், தேவனுடைய சபைக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது நம்ம மனிதர்களையும் அதிகாரங்களையும் அணுகுவதை அல்ல, தேவனை சார்ந்து கொள்வதையே தேவன் விரும்புகிறார். இதைத்தான் விரும்புகிறார், தேவனை சார்ந்து கொள்வது, அவரை நம்பி அவரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு அப்போதும் கீழ்ப்படிந்து. அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு அவருடைய தாசன் யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவன் யார்? வாசிங்க வாசிங்க. தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆமா, இருட்டிலையும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றார். எப்ப ஆண்டவர் சார்ந்து கொள்ளணும்னா, எல்லாம் சாதகமா இருக்கும்போது கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் அப்படின்னு பாடுறதுல ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையா? எதுவுமே சாதகம் இல்லாமல் இருக்கும்போது, எல்லாரும் கைவிடப்பட்ட போது, எல்லாரும் நிந்திக்கிற போது, எல்லாரும் அவமானப்படுத்தும் போது, பக்கத்தில் இருக்கிற கள்ளன் சொல்றான், அவன் கூட நிந்திக்கிறான், ஆனா அவர் முகத்தை எப்படி வச்சுக்கிட்டாரா? அவர் தான் எனக்கு மாதிரினா நான் எப்படி கையாளணும் பிரச்சனைங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். சரி, இந்த வசனத்தை நம்ம படிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவ்வளவு திட்டமாக எழுதி கொடுக்கப்பட்டிருந்த வார்த்தைகளை தங்கள் கரங்களிலே வைத்திருந்தும் இயேசு மேசியாவாக வந்தபோது அந்த ஜனங்களால் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் நம்ம கவனிக்கணும். அப்ப இன்னைக்கு நம்ம கையில பைபிள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் விசுவாசிக்கிறோம், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிக்கிறோம்னு அர்த்தம் இல்ல. அவங்களும் கையில வச்சிருந்தாங்க, தோல் சுவெல்லாம் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு முறை இயேசு ஜெபாலயத்துக்கு போகும்போதும் அங்க விளக்கமாய் வாசிக்கிற முறைமையின்படி ஏசாயா புஸ்தகம் என்ன செய்யப்பட்டது? வாசிக்கப்பட்டுச்சு. அவர் தன்னை குறித்து எழுதியிருக்கிறதை குறித்து சொன்னாரா? நாசரேத்தூர்ல ஜெபாலயத்துல லூக்கா 4ஆம் அதிகாரம் மட்டும் வாசிச்சு சொன்னோம். அப்பொழுது இருக்கும் வசனம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வசனம் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடு பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஆமா, எப்படி அன்றைக்கு கந்தாகே என்பவளுக்கு மந்திரியாய் இருந்த மனிதனுக்கு பிலிப்பு பரிசுத்த ஆவியினாலே விளக்கி காண்பிப்பதற்காக போனானோ, அப்படி போல ஜெபாலயத்தில் இருந்த யூதர்களுக்கும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசிக்கப்பட்டு விளக்கி சொல்லப்பட்டது. சொன்னது யாரு? மேசியா. அவர் தன்னை குறித்து தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இந்த வசனத்தை வாசிச்சு அவங்களுக்கு விளக்கி சொன்ன போதும் கூட அவங்களால அதை செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல. அதனால கிறிஸ்தவர்களாகி நாம் கையில வேதாகமத்தை வைத்திருக்கிறதுனால மாத்திரமல்ல, இதை விசுவாசிக்க வேண்டும். இதை செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் துணையா இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் தான் வெட்கப்பட மாட்டாங்க. இதை விசுவாசிக்கிறவங்க தான் அசைக்கப்பட மாட்டாங்க. இதை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் இருளையும் அவர் வெளிச்சமாக இருப்பார். அல்லாம கையில மட்டும் பைபிள் வச்சு நானும் கிறிஸ்தவன் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஏற்கனவே யார் செஞ்சுட்டு இருந்தா? ஆமா, அவங்க கிட்ட ஆண்டவர் சொன்னார், மனம் பொருந்தி செவி கொடுங்க. செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். பட்டயத்துக்கு இரையாகிறீர்கள், மறந்துட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறதுனாலே அதிலே ஆண்டவர் திருப்தி அடைகிறதில்லை. நாம் கொடுக்கிற காணிக்கைகளை வைத்தோ, நாம் செலுத்துகிற பலிகளை வைத்தோ, நாம் காட்டுகிற தூபங்களை வைத்தோ ஆண்டவர் சந்தோஷப்படுகிறதில்லை. மாறாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவனை சார்ந்து உள்ளவர்களாக இருக்கிறதா, நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து அவர் ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாம் செலுத்துகிற காணிக்கைகளை காட்டிலும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் அவருக்கு ரொம்ப முக்கியம். நாம் எப்படி இருக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். நாம் நெருக்கடியான நேரத்தில் மாம்சமான பலத்தை நம்பி போராடுகிற ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. கெத்செமனே போன்ற இருள் நிறைந்த சூழல்கள் வந்தாலும்
நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரையே நம்பி கர்த்தரையே சார்ந்து கொண்டு அந்த இருளிலேயே அவரை துணையாக ஏற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். எழுதி நிற்போம், செபிப்போம்.